கிதாபுல் இல்மி, கல்வி சம்பந்தப்பட்ட பாடம். சரியா? பாபு ஃபலதுல் இல்மி, கல்விக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு, கல்வியினுடைய சிறப்பு. இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு சொன்ன சிறப்பு மாதிரி வேறு எங்கேயுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு கல்வியை இஸ்லாம் முக்கியப்படுத்துது. நீங்கள் எல்லாம் ஒரு ஹதீஸ் பார்த்திருப்பீங்க, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே இல்மை தேடுவது என்னது? ஃபர்து. இல்மை தேடுறது என்னது? ஃபர்து. இல்மை தேடுறதுன்னா நீங்கள் தான் என்ன செய்யணும், அதை தேடணும். இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு கல்விக்கூடத்தில் தானாக கொடுக்குற மாதிரி என்ன செய்யுது இருக்குது. இப்போ நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி உங்கள்கிட்ட புகுட்டப்படக்கூடிய ஒரு பொருளாக எது மாறிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற கல்வி மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம்ங்கிறது நீங்களாக கல்வி என்ன செய்யணும், தேடணும். உங்களுக்கு ஒரு உஸ்தாது பாடம் நடத்துகிறாங்கன்னா அது கொடுக்கப்படுறது, அது ஃபர்லாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுரும். அதையும் தாண்டி நீங்கள் தேடுறது உங்களுக்கு என்னது? ஃபர்து. அவங்க கொடுத்தா வாங்கிக்கலான்னா அதுக்கு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வாஜிதாக இருக்கிறீங்க, தாலிபா இல்லை. கொடுக்குறத பெற்றுக்கொள்கிறீங்க தவிர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா தேடணும். ஒன்று நடத்தப்படுதுன்னா அதிலேருந்து இப்போ ஒரு ஹதீஸ் படிக்கிறோன்னா அதில் சொல்லப்பட்ட படிப்பினைகள் என்ன, என்ன காரணத்துக்காக அந்த செய்தியாரை சொன்னாங்கங்கிற கூடுதலான விஷயங்களை நீங்கள் தான் என்ன செய்யணும், தேடணும். எப்படி தொழுகை உங்களுக்கு ஃபர்லுன்னு சொல்லப்படுதோ, டயத்துக்கு போய் தொழுகிறீங்க இல்லையா, அதே மாதிரி இல்மை நீங்களாகவே தேடுறது என்னது? ஃபர்து. நாங்கள் கொடுத்தா தான் என்ன செய்வோம், சொல்லி கொடுத்தா தான் படிப்போம், நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் நாங்கள் சும்மா அப்படி உட்காந்துருப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு ஆகாது. கொடுத்தாலும் கொடுக்காட்டி நம்மளாவே என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இல்மை தேடிக்கிட்டே இருக்கிறது நமக்கு அது என்னது? அது ஃபர்து. இப்போ பாருங்கள், கிதாப் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்கள், பாபு ஃபலுலில் இல்மி, இல்முடைய சிறப்பு. இப்போ கௌலில்லாஹி தஆலா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யர்ஃபைல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹு தஆலா உங்களில் ஈமான் கொண்ட மக்களுக்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், வல்லதீன ஊத்துல் இல்ம கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை என்ன செய்கிறான், அந்தஸ்தை உயர்த்துறான். புரியுதா உங்களுக்கு? வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நன்கு உணர்பவனாக இருக்கிறான். சரியா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் கௌலிஹி அஸவஜல் வகுர் ரப்பி ஸித்னி இல்மா, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, என் இறைவா எனக்கு என்ன செய், கல்வியை அதிகப்படுத்தின்ட்டு நீங்கள் அல்லாட்ட என்னிடத்துல நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கன்னு அல்லாஹ் நபிக்கு கட்டளைட்டுருங்க. அப்போ நாமும் அல்லாஹ் இடத்துல கல்வி ஞானத்தை அதிகமாக என்ன செய்யணும், கேட்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாடம் பாருங்கள், பாபு மன் சுயில இல்மன் வகுவ முஸ்தகிலுன் ஃபி ஹதீசிஹி ஃபஅத்தம்மல் ஹதீஸ சும்மா அஜாபஸ் சாயில். என்ன தலைப்பு புரியுதா? என்ன தலைப்பு? பாபு மன் சுயில, ஒருத்தர்கிட்ட கேட்கப்படுதுன்னா இல்மன், எதை பற்றி? ஒரு டவுட்டு, கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி ஒருத்தர்கிட்ட கேட்கப்படுதுன்னா, வஹுவ முஸ்தகிலுன் ஃபி ஹதீதிஹி, அவர் வேறு ஒரு நபர்களிடத்துலையே வேறு ஒரு வேலையில் அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, வேறு ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறார். முஸ்தகில்னது ஈடுபாடோடு இருக்கார். ஃபி ஹதீதிஹி, அவருடைய பேச்சில் அவர் கவனமாக இருக்கார், வேறு ஆட்டையும் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஃபஅத்தமல் ஹதீஸ, அந்த பேச்சியை பேசி முடித்ததுக்கு அப்புறம் சும்மா அஜாப சாயில, பிறகு கேட்டவருக்கு என்ன செய்கிறது, அந்த ஒரு இல்மு சம்மந்தமான கேள்வி கேட்டார் இல்லையா, அவருக்கு என்ன செய்யணும், பதில் தருவது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். வகால ஹத்தஸ்னா முஹம்மது இப்னு சினான் கால ஹத்தஸ்னா ஃபுலைஹ் வஹத்தஸ்னி இப்ராஹிம் இப்னுல் முந்திர் கால ஹத்தஸ்னா முஹம்மது இப்னு ஃபுலைஹ் கால ஹத்தஸ்னி அபி கால ஹத்தஸ்னி ஹிலால் இப்னு அலி அன் அத்தா இப்னு யஸார் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால. அறிவிக்கிறது யார்? ரஹீமுங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படுகிற செய்தி. பைனமா நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்தோம். எங்கே? ஃபி மஜ்லிஸின், ஒரு மஜ்லிஸில் நாங்கள் ரசூலுல்லாவோட என்ன செஞ்சுட்டோம் இருந்தோம். அந்த நேரத்தில் யுஹத்திசுல்
கௌம. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூட்டத்தார்களோடு என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற கூட்டத்தார்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸுல் கௌம. அப்போ ஜா அஹூ அராபியுன், ரசூலுல்லாட்ட ஒரு கிராமத்து அரபி என்ன செய்கிறாரு, வர்றாரு. வந்து ஃபகால, ரசூலுல்லாட்ட கேட்குறாரு, மதஸ்ஸா, மத கியாமத்து நாள் எப்பொழுது, கியாமத்து நாள் எப்பொழுதுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபமலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸு, ஆனால் ரசூலுல்லாஹ் வந்து அவங்க கண்டினியூவாக என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, பேசி தான் இருக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டார், ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, பதில் கொடுக்கல. அந்த கூட்டத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபகால பாலுல் கௌம், அந்த கூட்டத்தார்கள்லாம் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, சில பேர் சொல்கிறாங்க சமிஅ மாக்கால, ரசூலுல்லாஹ் வந்து அந்த வந்தார்ல கிராமத்து அரபி, அவர் சொன்னதை கேட்டாங்க. சமியானான்னு அர்த்தம், கேட்டாங்க. மாக்கால, அவர் சொன்னதை கேட்டாங்க. கரிக மாக்கால, ஆனால் இப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் உள்ளே பூந்து என்ன செய்கிறாரு, இன்னொரு கேள்வியை கேட்குறத ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, விரும்பலை, வெறுத்தாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை போல் அப்படின்னு யார் சொல்கிறா, அவங்களில் சில பேர் சொல்கிறாங்க. வகால பாலுகும், இன்னும் சிலர் சொல்கிறாங்க இல்லை பல் மாறாக லம் யஸ்மா, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல, அவர் கேட்ட கொஸ்டினே ரசூலுல்லாஹ்க்கு என்ன பண்ணல, கேட்கல. ஹத்தா, கடைசியாக ஒரு வழியாக இறுதியாக இதா கலா ஹதீஸுஹு, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய பேச்சை என்ன பண்ணாங்க, முடித்ததுக்கப்புறம் கால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐன எங்கே, அஸ்ஸா இலு அனிஸ்ஸா, கியாமத்து நாளை பற்றி கேட்டாரே அவர் எங்கே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஐன அராஹு, அராஹு ஐனையுடைய விளக்கம் தான் என்னது, அராஹு என்ன அர்த்தம், உராஹுவா, உராஹு போட்டிருக்கு தானே, உராஹு எனக்கு காட்டுங்க, அவர் எங்கே அப்படின்னா என்ன தான், அவர் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்போ அப்போ அந்த நபர் சொன்னார், ஹா இதோ ஆனால் யார் ரசூலுல்லாஹ், நான் இங்கே இருக்கிறேன், அந்த கொஸ்டினை கேட்டவர் நான் தான் அங்கே இருக்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்போ கியாமத்து நாள்னு கேட்டியா, இதை நான் சொல்கிறேன் பதில். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபஇதா லுஇயத்துல் அமானத்து, அமானிதம் வீணடிக்கப்பட்டால், அமானிதம் வீணடிக்கப்பட்டால், ஃபன்தலிஸ் சாஅத்த, நீ என்ன செய், மறுமை நாளை எதிர்பார்க்கலாம். எப்போ எந்த காலத்தில் அமானிதம்ங்கிறதே இல்லாமல் வீணடிக்கப்படுதோ, அமானிதங்கிறத ஒரு பொருட்படுத்தாமல் ஆக்கப்படுதோ, அந்த காலத்தை நீங்கள் என்ன செய்யலாம், கியாமத்தை இப்போலாம் அமானிதம்லாம் யாரும் அந்த மாதிரி வார்த்தை கூட பயன்படுத்துறது இல்லை இல்லையா? ஏன்னா அமானிதமாக நிறைய உண்டு இல்லையா? நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ என்ன செய்யாத, அமானிதமாக வச்சுக்கணும், அமானிதமாக இருக்குமா, என் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. அந்த ஃப்ரெண்டு என்ன செய்வான், நான் என் ஃப்ரெண்டை சொல்கிறேன், சொல்லிட்டு நாளைக்கு இவனுக்கே என்ன பண்ண திருப்பி அந்த செய்தி வரும். இப்படி தான் இருக்குது. அமானிதம்ங்கிறது பொருளால் இருக்குது, பேச்சா சொல்லால் இருக்குது. எதுலேயுமே அமானிதம் என்ன செய்யப்படுறது கிடையாது, பேணுவது கிடையாது. இப்போ அமானிதம் வீணடிக்கப்பட்டால் நீ கியாமத்தை என்ன பண்ணிட்டுக்கோ, எதிர்பார்த்துக்கோ அப்படின்னு. இப்போ அமானிதம் வீணடிக்கப்படுறதுனா எப்படி, அந்த நபர் கேட்டார், கைஃப இலா துஹா, அந்த அமானிதத்தை வீணடிப்பது என்றால் எப்படி அதை வீணடிக்கிறது, அது எப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா உஸ்ஸித, இதா அல் அம்ரு, இதா உஸ்ஸித இலா அம்ரு, ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் யார் இடத்துல தெரியுமா, இல்லா கைரி அஹ்லிஹி, இல்லா அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாத ஒருத்தன்ட்ட வந்து எப்போ பொறுப்பு ஒப்படைக்கப்படுதோ, ஃபன் தலிசா, அப்படி என்ன பண்ணிக்கோ, மறுமை நாளை எதிர்பார்த்துக்கொள். பொறுப்புக்கு தகுதி இல்லாத ஒருத்தன்ட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அப்படி என்ன பண்ணிக்கோ, கியாமத்து நாளை எதிர்பார்த்துக்கொள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கி நிறைய நடக்கும் இல்லையா, அந்த பொறுப்புக்கு தகுதியானவரா தகுதி இல்லைதாங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கணும்னு நமக்கு தெரியும். சில பேருக்கு சில இதை கொடுத்தா நல்லா கண்காணித்து பார்த்துப்பாங்க, பொறுப்பாக பார்த்துப்பாங்கன்னு இருக்கும். அவங்கள்ட்ட அந்த காரியத்தை கொடுக்குறது தான் என்னது கரெக்டு. இவன் இயல்பாகவே சோம்பேறி, இவன் இயல்பாகவே தூங்கு மூஞ்சி, இவன்கிட்ட கொடுத்தா அவன் கண்காணிக்க மாட்டான், பார்க்கவும் மாட்டான், அப்படிங்கிறவன்கிட்ட கொடுத்தா அது என்னது, அது அமானிதத்தை வீணடிப்பது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, கியாமத்து நாளை எதிர்பார்த்து கொள்ளுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நிறைய நடக்குது. பாபு மன் ரஃபா சௌத்தஹு பில் இல்மி, பாபு மன் ரஃபா சௌத்தஹு பில் இல்மி, இது என்ன அர்த்தம்,
இப்போ கல்வியை போதிக்கும்போது அந்த கல்வியை வந்து சத்தம் போட்டு சொல்லிக் கொடுக்குறது, சத்தம் போட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை, அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். வகால ஹத்தஸனா அபு நுஅமான் ஆரிம் இப்னு ஃபததி கால ஹத்தஸனா அபு அவானா அன் அபி பிஷ்ரின் அன் யூசுஃப் இப்னு மாஹக் அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் வகால். அறிவிக்கிறவங்க யார்? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹும் கால் கூறினார்கள், தஹல்லஃப அன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சஃபரத்தின் சாஃபர்னாஹா. தஹல்லஃபனா பின்தேங்கி விட்டார்னு அர்த்தம். என்னது? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தஹல்லஃப அண்ணா எங்களை விட்டும் கொஞ்சம் பின்னாடி வந்தார்கள். யார்? அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டு கொஞ்சம் பின்னாடி வந்தார்கள். ஃபி சஃபரத்தின் ஒரு பிரயாணத்தில், சாஃபர் நாகா நாங்களெல்லாம் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது நாங்கள் முன்னாடி போயிட்டு யார் பின்னாடி வரா? ரசூலுல்லாஹ் பின்னாடி கொஞ்சம் வந்தாங்க. இப்போ ஃபஅத்ரக்னா நாங்கள் போய் அடைய வேண்டிய இடத்த என்ன பண்ணியாச்சு? அடைஞ்சிட்டோம். வக்கது அர்ஹகத்னா அஸ்ஸலாத்து அப்போ தொழுகை நேரம் எங்கள் திட்டமாக என்ன பண்ணிருச்சு? நெருங்கி வந்து விட்டது. வனஹனு நதவல்லோ எனவே நாங்கள் என்ன செஞ்சோம்? ஒலு செய்து கொண்டிருந்தோம். ஃபஜஅலனா நாங்கள் என்ன பண்ணோம்? ஒலு செய்யும் போது ஃபஜஅலனா நம்சஹு நாங்கள் மசஹ் செய்ய ஆக்கினோம். மசஹ் செய்வதற்காக வேண்டி காலை மசஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அலா அர்ஜுலினா எங்களுடைய கால்களில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? மசஹ் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஃபனாதா பி அலா சௌத்திஹி ஃபனாதா ஃபாதரக்கனா இருக்கு இல்லையா? ஃபாதரக்க யார்? ஃபாயில் யார்? அது இல்லை, ஃபாதரக்குனா கிடையாதுங்க. சுக்குன் இல்லை, காஃபுக்கு சுக்குன்னு வச்சா நம்ம ஃபாயில் ஆயிரும். ஃபாதரக்கனா அப்படின்னா ரசூலுல்லாஹ் பற்றி பேசுகிறாங்க இல்லையா? அப்போ நாங்கள் அடைஞ்சோம்னு அர்த்தம் இல்லை. ஃபாதரக்கனா ரசூலுல்லாஹ் எங்களை என்ன பண்ணாங்க? ஃபாயில் ரசூலுல்லாஹ் தான். எந்த நிலையில் அடைஞ்சாங்க? வகது அர்ஹகத்தன தொழுகையுடைய நேரம் நெருங்கி நாங்கள்லாம் ஒலு செய்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் எங்களை என்ன பண்ணாங்க? வந்து அடைஞ்சாங்க. நாங்கள் அப்போ காலுக்கு கரெக்டாக என்ன பண்ணிகிட்ருக்கோம்? மசஹ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஃபனாதா பி அலா சௌத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயர்ந்த குரலால் என்ன பண்ணாங்க? எங்களை கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க, வைலுல் லில் அகாப் மினன்னார் கரண்டை காலை ஒழுங்காக கழுவாதவனுக்கு என்னது? நரகம். அதனால் ஒழுங்காக கழுவுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுடைய உயர்ந்த குரலை கொண்டு எங்களை என்ன பண்ணாங்க? அந்த செய்தியை சொன்னாங்க. மர்ரத்தைன் 2 தடவை இந்த மாதிரி சொன்னாங்க. அல்லது சலாசன் 2 தடவையோ 3 தடவையோ என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துடுங்க. பாபு தொரஹில் இமாமி அல் மஸ்அலத அலா அஸ்ஹாபிஹி. பாபு தொரஹில் இமாமி அல் மஸ்அலத அலா அஸ்ஹாபிஹி லி யஹ்தபிர மா இந்தஹு மினல் இல்மி. அர்த்தம் புரியுதா? பாபு தொரஹில் இமாம்னா இமாம் வந்து அல் மஸ்அலத்தை அந்த கேள்வியை வந்து அலா அஸ்ஹாபி தன் சஹாபாக்கள்கிட்ட என்ன செய்கிறது? ஒரு தலைவர் வந்து இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா என்ன அர்த்தம் அப்படின்னு, அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸை வந்து அப்பப்போ அந்த தலைவராக இருக்கிறவங்க அவங்க சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க. அப்படி நடைமுறை இருந்துச்சு. அது மாதிரி ஒரு இமாம் தன்னுடைய சஹாபாக்கள்கிட்ட கேள்வி என்ன பண்ணுறது? திருப்பி கேட்பது எதற்காக வேண்டி தெரியுமா? நீ எஹ்தபிர சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி, தெரிந்து கொள்வதற்காக. மா இந்தஹு மினல் இல்மி அது சார்ந்த கல்வி அவங்க இடத்துல இருக்குதாங்கிறத வந்து ஆய்வு செஞ்சு சோதித்து பார்க்குறதுக்கு அவர் சும்மா டெஸ்ட்டு மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஒரு தலைவர் அவங்க தொண்டர்கள்ட்டே அல்லது அவங்க கீழே இருக்கவங்கள்ட்ட மாணவர்கள்ட்ட என்ன செய்வாங்க? கேள்வி கேட்கக்கூடிய நடைமுறை. அது சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். வகால ஹத்தஸனா ஹாலித் இப்னு மஹ்லதின் கால ஹத்தஸனா சுலைமான் கால ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னு தீனார் அன் இப்னு உமர் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரசூலுல்லாஹ் தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய இப்னு உமர் அவங்க ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். சரியா? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னமின ஷஜரி இன்னமின நிச்சயமாக ஒரு மரங்களிலிருந்து ஷஜரத்தன் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் வந்து லா எஸ்குத்து வரக்குஹா அதனுடைய இலை என்ன பண்ணாது? கீழேயே விலகாது. அப்படி ஒரு மரம் இருக்கிறது. வைன்னஹா நிச்சயமாக அந்த மரம் மசலுல் முஸ்லீமுக்காக ஒரு உதாரணம், முஸ்லீமுக்கான ஒரு உதாரணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஹத்தீஸு உனி மாகிய அது என்ன மரம்னு எனக்கு என்ன பண்ணுங்க, அது என்ன மரம்னு எனக்கு அறிவித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கால
யார் சொன்னது? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க தான் ஹதீஸ் சொல்கிறாங்க. ஃபவக்கா நாசு, மக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஃபவக்கா நாசு, மக்கள்லாம் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, ஃபி ஷஜரில் பவாதி, நாட்டு மரம்னு ஒரு மரம், அந்த மரத்தை என்ன பண்ணாங்க மக்கள்லாம், அவங்க கருத்தை சொன்னாங்க. ஃபகால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஃபவக்கா பி நஃப்ஸி, எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, எனக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க, எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, அன்னஹா நஹ்லா, நிச்சயமாக அது என்ன மரம், அது பேரிச்ச பழத்தினுடைய மரம் தான் என் மனசுக்குள்ளே என்ன பண்ணுச்சு, தோணுச்சு. அப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஃபஸ்ட் இஸ்தஹைத்து, நான் என்ன பண்ணேன், எனவே நான் அதை சொல்கிறதுக்கு வெட்கப்பட்டேன். சின்ன பிள்ளை யார்? இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது. அப்போ எல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்கள் உட்காந்துருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. நமக்கெல்லாம் அந்த மாதிரி யாராவது கேட்டால், பெரியார் கேட்கும்போது நம்ம பதில் சொல்லணும்னு தோணும் இல்லையா, சொன்னால் அவங்க நம்மளை பார்த்து சூப்பர் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்கும், அது நம்ம சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பெரும்பெரும் ரசூலுல்லாஹ் வச்ச, நம்ம நார்மலாக உற்சாகமாக பெரிய நம்ம உற்சாக கேட்டால் பதில் சொன்னாக்க நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம் இல்லையா எல்லோரும் முன்னாடியும். அது மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு ஆசை அதை பதிலை நம்ம சொல்லணும்னு. ஆனால் வெக்கம், என்ன வெக்கம், பெரிய பெரிய சஹாபாவுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, புரியுதா அவங்களுக்கு? அந்த அனுபவப்பட்டால் அவங்களுக்கு புரியும், அந்த மாதிரி அனுபவப்பட்டால். அப்போ அது நமக்கு பதில் தெரிஞ்சு நம்ம சொல்ல முடியாமல் போனச்சே, என்னடா அது சொல்லியிருக்கலாமே, சொன்னால் அவங்கள நம்மளை துவா செஞ்சுருப்பாங்களாம் அப்படின்னு நமக்கு ஒரு அந்த மாதிரி ஆன்மீக தொடர்புள்ள ஷேகுமார்கள்ட்ட அவங்க கேட்க பதில் சொல்லி அவங்க நெருக்கத்தை பெறுறது, இந்த மாதிரியெல்லாம் தொடர்பு உள்ளவங்களுக்கு அது ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். முறையில் இப்படியும் ஒரு மாதிரி தான் நான் சொல்கிறதுக்கு வெட்கப்பட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு அது என்ன மரம் தான், பேரிச்ச மரம் தெரிஞ்சு நான் சொல்ல வெட்கப்பட்டேன். சும்மா காலு, பிறகு என்ன பண்ணாங்க சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, யார சொல்லலாம் ஹத்தீஸ்னா, என்ன ஹத்தீஸ்னா மாஹியா யார சொல்லலாம், அது என்ன நீங்களே என்ன பண்ணுங்க எங்களுக்கு அறிவிச்சிருங்கும் போது கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிய நஹ்லா, அது என்னது, அதுதான் பேரிச்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்பவம் இந்த ஹதீஸ் வேற ஒரு இடத்துல வரும், வேறு கிதாபில். எப்படி வரும்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு போய் அவங்க மகனார் சொல்லுவாங்க அத்தா எனக்கு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்கும்போது எனக்கு என்ன பண்ணிச்சு தெரிஞ்சிச்சு பதில், ஆனால் நீங்கள் எல்லாம் பெரிய ஆட்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு நான் கூச்சப்பட்டேன். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அது கூச்சம் இல்மை சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாதுங்கிற பாடத்துக்கு கீழே அது அந்த ஹதீஸ் ஒன்று வரும். இப்போ உமர் ரலியல்லாஹு நீ அழகாக சொல்லியிருந்துக்கலாமே, சொல்லியிருந்தா என் மகன் சொன்னால் நான் சொல்லி பெருமைப்பட்டிருப்பேனேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அப்போ இந்த தலைப்புக்கு ஏற்ற விஷயம் என்ன இதில் இருக்குது, இப்போ இமாம் அந்த கொஸ்டின்ஸ் மக்கள்கிட்ட கேட்டு அவங்களே என்ன பண்ணுறது, பதில் எதிர்பார்க்குறது. பாபு மாஜா ஃபில் இல்மி, கல்வி சம்மந்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகள். கௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலா வகுர் ரப்பி ஸித்னி இல்மா என்று சொல்கிறான். قال حدثنا 63 حديث قال حدثنا عبد الله بن يوسف قال حدثنا الليث عن سعيد هو المقبري عن شريك بن عبد الله بن أبي نمر أنه سمع أنس بن مالك رضي الله تعالى عنه عنهم يقول அறிவிக்கிறவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சரியா? யகூல் கூறினார்கள், ஷரீக் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபி நமீர் என்கிறவங்க அன்னஹு சமி, அவங்க கேட்குறாங்க, யார்கிட்ட கேட்குறாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை கேட்குறாங்க. யகூலு பைனமா, என்ன சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் எல்லாம் இருந்தோம், ஜுலூசுன் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜுலூசுன் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட என்ன பண்ணியிருந்தோம், அமர்ந்திருந்தோம். ஃபில் மஸ்ஜிதி, எங்கே, பள்ளியாசலில் அமர்ந்திருந்தோம். அப்போ தஹல ரஜுலுன் அலா ஜமலின், அப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஒட்டகத்தில் என்ன செய்கிறாரு, உள்ளே நுழையிறாரு. நுழைஞ்சா ஃபனாஹு ஃபில் மஸ்ஜிதி, அந்த பள்ளியாசல் அந்த ஒட்டகத்தை கீழே அப்படியே உட்கார வைப்பாங்க இல்லையா, முட்டி போட்டு, அந்த மாதிரி ஒட்டகத்தை கீழே உட்கார வச்சு, சும்மா அக்காலகு, பிறகு அந்த ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, கட்டினாங்க. கட்டிட்டு சும்மா காலலகும், பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அந்த கூட்டத்தை பார்த்துட்டு, இந்த உட்காந்துருக்காங்கல்ல ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்கள், ஐயுக்கும் முஹம்மத், ஐயுக்கும்
என்ன கேட்குறாரு? உங்களில் யார் முஹம்மது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க? முத்தகியுன், அப்படியே சாய்ந்து இருக்கிறார்கள். பைன லஹ்ரானைஹிம், சஹாபாக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ் செவத்தில் அப்படி சாஞ்சி உட்காந்துருக்காங்க. சஹாபாக்கெல்லாம் அப்படி உட்காந்துருக்கிறாங்க. யார் முஹம்மதுன்னு கேட்கும்போது ஃபகுல்னா, நாங்களெல்லாம் சொன்னோம் ஹாதர் ரஜுலுல் அபியது அல் முத்தகி, இந்த சாய்ந்து கொண்ட இந்த வெள்ளை மனிதர் தான் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அப்போ ஃபகால லஹு அர் ரஜுலு, ரசூலுல்லாஹ் அந்த மனிதர் சொன்னார், யா இப்ன அப்துல் முத்தலிப், யா இப்ன அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகனே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஃபகால லஹு அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? கத அஜப்துக்க, சொல்லுங்கள் என்ன விஷயம் கேட்போம் இல்லையா, அதுக்கு தான் கத அஜப்துக்குங்க வார்த்தை. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறது. ஃபகால ரஜுலுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ அந்த மனிதர் நபிகிட்ட பார்த்து கேட்குறாரு, இன்னி நிச்சயமாக நான் சாயிலுக்க, நான் சில கேள்விகளை உங்கள் இடத்துல நான் என்ன பண்ணுவேன் கேட்குறேன். இப்போ ஃபமுஷத்திதுன் அலைக்க, அந்த கேள்வி உங்கள் இடத்துல ஃபமுஷத்திதுன் அலைக்க ஃபில் மஸ்அலத்தி, நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்கள் இடத்துல எப்படி இருக்கலாம்? கடுமையாக கூட இருக்கலாம். ஃபலா தஜிது அலைய ஃபி நஃப்ஸிக்க, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க, மனசுக்குள்ளே தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகால் சல்லமா பதாலக், கேள், உனக்கு என்ன தோணுதோ கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஃபகால, அப்போ அந்த மனிதர் சொன்னார், அஸ்அலுக பி ரப்பிக, இறைவன் மீது சத்தியமாக நான் கேட்கிறேன், வரப்பி மன் கபலக, உங்களுக்கு முன்னாடி இருந்த இறைவன் மீது சத்தியமாக நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய இறைவனும் உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களுடைய இறைவனுமான அந்த இறைவன் மீது சத்தியம் செய்து கேட்கிறேன், அல்லாஹு அர்சலக்கு இலன் நாசிக்குள்ளியும், அல்லாஹ் தான் உங்களை மக்கள் பக்கம் அனுப்புனானா, அல்லாஹ் தான் உங்களை மக்கள் பக்கம் ரசூலாக அனுப்புனானா? ஃபகால், ரசூலா சொன்னாங்க, அல்லாஹும்ம நஅம், ஆமாம் அல்லாஹ்மே சத்தியமாக அவன் தான் என்ன பண்ணான், அனுப்புனான். கால, திருப்பி கேட்குறாங்க, அன்ஷுதுக்க பில்லா, நான் அல்லாஹ்வின் சத்தியம் எடுக்கிறேன், அல்லாஹு அமரகான் நுசல்லி சொலவாத்தில் ஹம்ச ஃபில் யௌமி வ லைலா, இரவு பகலில் ஒரு நாளைக்கு 5 வேளை நாங்கள் தொழுகணும் என்று அல்லாஹ் உங்களை ஏவனானா? கால அல்லாஹும்ம நஅம், ஆமாம் அல்லாஹ் தான் ஏவனா. கால அன்ஷுதுக்க பில்லா, அல்லாஹ்வின் சத்தியமாக, அல்லாஹு அமரகான் நசூம ஹாத ஷஹரமின சனா, இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நாங்கள்லாம் நோன்பு நோக்கணும் அல்லாஹ் உங்களை ஏவனானா? கால அல்லாஹும்ம நஅம், ஆமாம் அல்லாஹ் ஏவனா. கால அன்ஷுதுக்க பில்லா, அல்லாஹ்வின் சத்தியமாக, அல்லாஹு அமரகான் தஅஹுத ஹாதிஹில் ஸதகத மின் அக்னியாஇனா ஃபதக்ஸிமஹா அலா ஃபுகராஇனா, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஏவனானா, அன் தஅஹுத, நீங்கள் எடுத்து, ஹாதிகி ஸதகத், அந்த ஜகாத்துடைய பணத்தை எல்லாம் எடுத்து, யார் இடத்துல? மின் அக்னியாஇனா, எங்களுடைய செல்வந்தர்கள் இடத்துலேருந்து நீங்கள் ஜகாத்தை கலெக்ட் பண்ணி, ஃபதக்ஸிமஹா அலா ஃபுகராயினா, எங்கள் இருக்க ஏழைகள்கிட்ட பிரித்து கொடுக்குறீங்களே, இது அல்லாஹ் உங்களுக்கு ஏவனானா? ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம நஅம், ஆமாம். ஃபகால ரஜுலுடன், அந்த மனிதர் சொன்னார், ஆமன்து, நான் நம்பிக்கை கொள்கிறேன், பிமா ஜிஅத பிஹி, நீங்கள் எதை கொண்டு வந்தீங்களோ அதை நான் என்ன பண்ணிட்டேன், ஈமான் கொண்டு விட்டேன். வான ரசூல், நான் யார் தெரியுமா? வான ரசூல், நான் தூதுவன். மண் வரா மின் கௌமி, என் கூட்டம் அங்கே இருக்குது, வராத என் கூட்டத்துலேருந்து யாரும் வரலை, நான் மட்டும் தான் வந்திருக்கேன், என் கூட்டத்துக்கு நான் யார்? தூதுவன். வான லிமாம் இப்னு சாலபா, என்னுடைய பேர் என்னது? லிமாம் இப்னு சாலபா, அஹூ பனி சாத் இப்னு பக்ர், சாத் இப்னு பக்ர் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த சகோதரர் இவர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா?